வணக்கம் மக்களே, நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற சிறகடி காசு தான். முத்து வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு கார் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. எடுத்துகிட்டு மட்டும் இல்லாமல் இதுமாரி காரில் இருந்து பார்த்திங்கன்னா யாரோ ஆயில் ஒயர் கட் பண்ணியிருக்காங்க. சும்மாலாம் வந்து கட் ஆகாது, கார் சாவி யாரோ எடுத்து கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து முத்து எல்லாருமே சந்தேகமாக பார்க்கும்போது விஜய் உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னங்க நான் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறான். நான் வந்து நான் என்ன தான் வந்து அவன் எனக்கு பிடிக்காதனாலும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன். எந்த ஊர்லேயாவது அம்மாவை வந்து பிள்ளைய வந்து கொல்ல பார்ப்பாங்களா அப்படிலாம் சொன்னாலே முத்து வந்து ரொம்பவே வந்து ரொம்ப அவங்க அம்மா மேலே ரொம்ப பாசமாயிடுறாரு. எனக்கு தெரியும் யார் வந்து நீங்கள் தான் இதை பண்ணீங்கன்னு சொன்னாலும் நானே நம்ப மாட்டேன் அப்படின்னோடனே விஜயம் வந்து பார்த்திங்கன்னா முத்து அப்படியே பாசமாக பார்க்குறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்து ரோகிணி சப காண்டாகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோஜ் கிட்ட போய் கேட்குறாங்க. மனோஜ் வந்து எனக்காண்ட அவசியம் இருக்குது, நான் ஒரு பிஸ்னஸ் மேன்டா அப்படின்றாங்க. நான் உனக்கு அவசியம் இல்லை, ஆனால் அவன் பொண்டாட்டிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்புகிறாங்க. என்ன மீனா அவங்க என்ன சொல்கிறாங்க உங்கள் புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே அவங்க சொல்லவே இல்லை ரோகிணி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதே மாதிரி நான் ஏன் வந்து ஆணியில் இருக்க சாவி எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணியே வந்து வாய் கொடுத்து மாட்டிக்கிறாங்க. நான் ஆணியில் வச்சுன்னு உங்களுக்கு எப்படி தெரியும், எப்போவுமே நீங்கள் அங்கே தானே வைப்பீங்க, ஏன் ஒரே வீட்டில் தானே இருக்கும், இது கூட நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இருந்தாலும் எனக்கு என்னமோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஏன்னா வந்து என் மேலே இந்த வீட்டிலே வந்து காண்டாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் மட்டும்தான், உங்களை நான் போட்டு கொடுத்துட்டேன்ட்டு, அதனால் இதை நீங்கள் பண்ணியிருப்பீங்கன்னா தான் எனக்கு ஒரு இது அப்படின்னோடனே விஜயா வந்து இது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க, யோசிச்சு பார்க்குறாங்க. உடனே வந்து ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே வந்து முத்து கிளம்பிடுறாங்க. மீனை வந்து கூப்பிட்டு போயிடுறாங்க. இருந்தாலும் எனக்கு ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது பார்லர் அம்மா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவுக்கு வந்து முத்து சொன்னது வந்து மனசை விட்டு போகவே இல்லை. விஜயா போயிட்டு ரோகிணியை வந்து கேட்குறாங்க, உண்மையை சொல்லி என் பிள்ளை வண்டியில் நீ தான் எதாவது பண்ணியான்னு சொல்லிட்டு. ஆண்டி என்ன நீங்கள் அப்படிலாம் இதெல்லாம் இது இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வளர்றாங்க. உண்மையை சொல்ல ரோஹிணி, நீ தானே பண்ண, ஏதாவது நீ மட்டும் இதை பண்ணியிருந்தேன்னு எனக்கு தெரிய வந்தது, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு. ரோஹிணிக்கு ரொம்ப பயமாயிடுது. என்ன இவங்க முத்து மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்க, ஆனால் காமிச்சிக்க மாட்டேங்கிறாங்க, என்கிட்ட வந்து இப்படி கேட்குறாங்க, நாளைக்கு என்னால் ஏதாவது அவசியம் தெரிய வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி யோசிக்கிறாங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.